நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆத்துதை எப்படி காட்டுவான். அம்மாட்ட பேசிட்டேன், மந்திரிச்சு கயிறு கட்டினா சரியா போயிரும், வாங்க போலாம். நைட்டு தூங்கினா அவளா பார்த்து சிரிக்கிறா, என்னென்னமோ பேசுறா, என்ன பண்றான்னு எனக்கே ஒண்ணும் புரியல. பிள்ளை காட்டேரி பிடிச்சிருக்கு. இந்த கைத்தை இடது காலில் கட்டி விடு. இந்த விபூதியை நெத்தியில இட்டு. ஒரு மேல தண்ணி ஊத்துனீங்க. பைத்தியம் அவனுக்கு ஏங்க நீங்க ஏன் சப்போர்ட் கேக்குறீங்க? வைத்தியம் எல்லாம் சொல்லாதீங்க. அவர் மூளையில சில சத்து குறைபாடால வந்த ஒரு வகையான மனநோய்ங்க அது. இப்ப கூட ஒண்ணும் கிடையாது. இவர் மனநல மருத்துவத்தை கொண்டு போனோம்னா இவர் குணப்படுத்த நம்ம முயற்சி பண்ணலாம். ஐயா, என் பொண்ணு பேரு செல்வி. இவனை மாதிரிதான் திடீர்னு அழுகுறா, திடீர்னு எதுவுமே பேசாம இருக்கிறா. பூசாரிகிட்ட போய் கயிறுலாம் வந்துருச்சு கட்டினா எதுவுமே சரியாகிற மாதிரி தெரியல. மனநல மருத்துவரை பார்த்தா பெரிய பேருங்களா ஐயா? அல்லாதீங்கண்ணே, உடனே மனநல மருத்துவரை பாருங்க, எல்லாம் சரியாகும். விவசாயி வேலாயுதம் தெரியுங்களா? தெரியும், சொல்லுங்க. நேற்று அவர் நான் டீ கடையில் பார்த்தேன். அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் மந்திரிச்சு போனதா சொன்னார். மாற்றம் ஏதாவது தெரியுதுங்களா? மாற்றம் இல்லை சாமி, மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களால் வரக்கூடிய தொந்தரவு தான் சார். மாத்திரை மருந்து கொடுத்தா தான் சரியாகும். உங்களை மாதிரி பெரியவங்க சொன்னதான் மற்றவங்க கேட்பாங்க. தயவு செஞ்சு அவர் வந்தாருன்னா சொல்லி அனுப்புங்க சாமி. என்ன வேலாயுதம், பிள்ளை நல்லா இருக்குதா? மாற்றம் ஒண்ணும் இல்ல சாமி, பயமா இருக்கு. கடைவீதியில ஒரு தம்பியை பார்த்தேன், மனநல மருத்துவத்தை கூட்டு போனா சரியா போயின்னு சொன்னாரு. என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா. உத்தரவு கேட்டு போலாம் சாமி. நீ சொல்றது எனக்கு புரியுது. என்னுடைய சக்திக்கு நான் கொடுத்த விபூதியில சரியா இருந்திருக்கணும். நல்லது செய்யறது நம்ம யோசிக்க கூடாது. அந்த தம்பி சொன்னது மாதிரி மனநல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போ, சரியாயிரும். இவ்வளவு நாளா நீ சொல்றத நான் கேட்டேன், இப்ப நான் சொல்றத நீ கேளு. டாக்டர்கிட்ட போனா சரியா போயின்னு சொன்னாங்க. நீ வாய் பேசாம இருந்தா அதுவே போதும். வா போலாம். தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் இந்த டீ கடையில் பார்த்தீங்களே, அந்த பையன் தான். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வீட்டுக்கு ஒரு அனுப்பிச்சு விடலாம். நான் உங்களை வந்து அப்புறம் பார்க்குறேன். பாப்பா கூட இங்கே தான் கூப்பிட்டு வந்துருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா, கொஞ்ச நாளா என்ன பண்றா எது பண்றானே தெரியலங்கய்யா. கவலையா இருக்கியா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இது ஒரு வகையான மனநோயாக வெளிப்பட்டிருக்கு. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம்னா, ஆனால் அதே அளவு மனநலத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது, நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதனால நீங்கள் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இப்போ வந்ததுக்கு மனசுக்கு நல்லா இருக்கா? ரொம்பவே நல்லா இருக்கு. என்னப்பா இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? வர்றதுக்கு இவதாங்க தடையா இருந்தா, இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு குணமாயிட்டா. நாங்க இப்போ எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்க.